குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்யம் ஸ்ரீ குருவே நமக. தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மகர ராசிக்கு புரட்டாசி மாத பலன் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு கிரக அடைவுகள் புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரமாகவும், 3ஆம் இடத்தில் உங்களுக்கு ராகு பகவானும், 5ஆம் இடத்தில் குரு பகவானும், உங்களுக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும், உங்களுக்கு 8ஆம் இடத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது பகவானும், உங்களுக்கு சூரிய பகவானும், சுக்கிர பகவானும், உங்களுக்கு 7ஆம் இடத்தில் புதன் பகவானும் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த புரட்டாசி மாதம் அமைப்பு. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த மாதிரி விஷயம் செய்யலாம், எந்த மாதிரி விஷயம் செய்யக்கூடாதுங்கிற விஷயம் இந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பாருங்கள், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார். அப்புறம் சனி பகவான் வக்ரமாக இருந்தாலே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போறாரு. அது குடும்ப ஸ்தானத்திலேயே வக்ரமா இருக்கிறாருன்னா, இந்த சனி பகவான் அந்த பெயர்ச்சியாருக்குள்ள உங்க வாழ்க்கையில குடும்பம் அப்படிங்கிறது நிச்சயமாக குடும்ப அமைப்பு நடந்தே தீரும். இது வரைக்கும் திருமணம் ஆகவே இல்லை அப்படின்னா 100% இந்த காலகட்டத்தில் அமெரிக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. பாருங்க, அந்த புரட்டாசி மாதம் 7ஆம் இடத்து அதிபதி 7 பரிவர்த்தனை பெற்று இருக்க போறாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் 100% 7ஆம் இடத்து அதிபதி 7, 2ஆம் இடத்து அதிபதி 2 இருக்கும்போது குடும்பம் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் இருக்குது. அந்த புரட்டாசி மாதம் சுபகாரியம் செய்யாட்டியும் கூட இவங்க தான் மாப்பிள்ளை, இவங்க தான் பொண்ணு அப்படின்னு உங்களுக்கு பேசி முடிக்கிற அளவுக்கு கூட சந்தர்ப்ப சூழ்நிலை அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்கள், மனசுக்கு பிடிச்ச இடம் அப்படிங்கிறது 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்து அதிபதி கேது பகவான் சிக்கினாலும் கூட 5ல் குரு இருக்கிறார். பார்த்தீங்களா, அது முயற்சி ஸ்தானாதிபதியே 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ அந்த 5ஆம் இடத்துல இருக்கும்போது மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. அது பாருங்க, இந்த குரு பகவான் அப்படிங்கிறது இந்த சுக்கரனையும் பார்க்குறது. பார்த்தீங்களா, இந்த காலகட்டத்தில் நினைச்ச மாதிரி பொண்ணு வரக்கூடிய காலகட்டமாக வசதியோட வாய்ப்பு, வசதியான கணவன், நல்ல வேலைக்கு போகிற அழகான கணவன் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருப்பார். பாருங்க, அந்த 9ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கார். குரு பகவான் 9ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். அப்போ உங்களுக்கு ராசியவே குரு பகவான் பார்க்கிறார். இதுக்கு மேலே என்ன வேணும்? நம்ம நினைச்சது எல்லாமே இது வரைக்கும் நடக்கலைன்னா இனிமேல் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அந்த பாருங்க, இந்த 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அந்த பரிவர்த்தனை ஆகும்போது தான் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அந்த மகர ராசிக்கு அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சனி பகவான். இந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது தான் மனைவி அப்படிங்கிறது நல்லபடியாக நல்ல கணவன் மனைவியாக வர்றதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். அங்கே பரிவர்த்தனை ஆகுது. எதுனா உங்களுக்கு 9ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகிறாரு. அப்போ அந்த 9ஆம் அதிபதி பரிவர்த்தனையாலே ஒரு நல்ல வசதியான கணவன் வர்றதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். அதை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்குங்க. பாருங்க, உங்களுக்கு தொழில் செய்யணுங்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்குங்க. எப்படா தொழில் செய்யறது, நல்லபடியாக தொழில் செய்யணுமே. நம்ம தொழிலில் 4 பேர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக நல்லபடியாக தொழில் செய்யணுங்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அது எப்போ செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், உங்களுக்கு 10ஆம் அதிபதி கேது பகவான் பிடிச்சிக்கும் போது இந்த காலகட்டம் உகந்த காலகட்டம் இல்லை. அந்த 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வரும்போது தொழில் செய்கிறது மிக உகந்த காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, இப்போ 10ஆம் அதிபதி அந்த குரு பகவான் பார்க்குறாரு. அந்த எண்ணத்தை மட்டும் எண்ண அலைகள் கம்பல்சரி கொடுத்து கொண்டே இருப்பார். அது எப்படியாவது நம்ம தொழில் செய்யணுங்கிற எண்ணத்தை செஞ்சு கொண்டே இருக்கும். பாருங்க, ஏனத்தினால அந்த எண்ணம் வருதுன்னா, உங்களுக்கு கேது பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ 10ஆம் இடத்து அதிபதி அங்கே நீச்சத்தில் நோக்கும்போது நீச்ச பங்க ராஜம் ஆகும்போது ஏதாவது ஒரு தொழில் பண்ணி வரணும், முன்னுக்கு வரணுங்கிற எண்ணத்தை மட்டும் கொடுத்து கொண்டே இருக்கும். பாருங்க, அந்த 19/9க்கு மேலே 10ஆம் அதிபதி 10லேயே நிற்கும் போது ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதை மட்டும் பார்த்துங்க. பாருங்க, நீங்கள் வெளிநாடு ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி முயற்சி பண்ணலாம். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் அந்த ராகு போனுக்கும் போது ஒரு டைமுக்கு 4 டைம் முயற்சி பண்ணணும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்திலே இருக்கிறாரு. அப்போ நீர் ராசிலே இருக்கும்போது அதிகமாக முயற்சி பண்ணும்போது நிச்சயமாக வெளிநாடு யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த வெளிநாட்டில் வேலை இழுந்ததுக்கான சந்தர்ப்பம், அந்த வேலை இழுந்து வேலை தேடுறதுக்கான சந்தர்ப்பம் மிக அதிகமாக இருக்க போகுது. பாருங்க, அந்த வேலை இழந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் ஹோம் லோன் போகு, கார்டியோ போகு, வீட்டில் நிறைய கடன் பிரச்சனை, எப்போதான் நமக்கு வேலை கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இருந்திருக்கு.
பாருங்க, உங்களுக்கு 10ஆம் இடத்துல கடந்த காலகட்டங்களில் 8ல் இருந்திருப்பாரு. உங்க 9ஆம் இடத்துல போய் கேது போன் அப்படின்னு சிக்கும்போது வேலை இழக்கிறதுக்கான சந்தர்ப்பம், இல்லாட்டி இடம் மாறினா அந்த அந்த மாறின இடத்துல ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை. ஏன்டா திரும்பியும் வர முடியாம, பழைய வேலையும் தொட முடியாம, அடுத்த வேலையும் கிடைக்க முடியாம சரியான ஒரு போராட்டத்திலேயே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் வேலைன்னா கம்பல்சரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் வேலை ஏதாவது மாற்றம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா சற்று கவனமாக முடிவெடுக்கிறது சிறப்பு. பாருங்க, உங்க ராசியை குரு பார்க்குறாரு, 9ஆம் இடத்த குரு பார்க்குறாரு, நினைச்சு ஏதாவது மாறுறீங்கன்னா அங்கே தொந்தரவு கொடுக்கும். அதனால சுக்கிர பகவான் பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் 100% வேலை மாற்றம் இடமாற்றம் செஞ்சால் மிக மிக நல்ல யோகத்தை கொடுக்க போகுது. பாருங்க, உங்க ராசிக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ எப்படா நமக்கு திருமணம் ஆகி 3 வருஷமா 5 வருஷமா நம்ம குழந்தையே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டம் உகந்த காலகட்டமா இருக்கு. பாருங்க, அந்த குரு பகவான் அப்படிங்கிறது குழந்தை காரகனே. அவரே அந்த 5ஆம் இடத்துல நிற்கும் போது குழந்தை சம்பந்தமான விஷயத்துல என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, நீ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி, நல்ல குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த புரட்டாசி மாசமா இருக்க போகுது. பாருங்க, அந்த சூரிய பகவான் உங்களுக்கு பாக்கியத்திலேயே நிற்காரு பார்த்தீங்களா? அந்த பாக்கியத்துல நிற்கும் போது தான் நீங்க நினைச்ச மாதிரி வாழக்கூடிய அமைப்பு வரும். பாருங்க, இந்த ஒரு பாக்கியம், பாருங்க அந்த பாக்கிய ஸ்தானாதிபதி சூரியன், அந்த சூரிய பகவான் 5ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்குறாரு பார்த்தீங்களா? ஒரு குரு பகவான் எந்த இடத்தையெல்லாம் பார்க்குறாரோ அவர் கோடி கோடி பலன் சொல்லலாம். அப்போ உங்கள் லக்கணத்தையும் உங்கள் ராசியும் பார்க்குறாரு, உங்கள் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி வாழணுமோ வாழக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இந்த புரட்டாசி மாதம் மகர ராசினியர்களுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இதை நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் போது பாருங்க, உங்கள் லாபஸ்தானம் அப்படிங்கிறது 11ஆம் இடத்து அதிபதியே உங்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையாக பார்க்காரு பார்த்தீங்களா? இந்த காலகட்டத்தில் நீங்கள் லாபம் அப்படிங்கிறது மிக சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதை மட்டும் நல்லபடியாக பயன்படுத்திங்கன்னா சரி. அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிர பகவான் நிற்கும் போது பயன்படுத்திங்கன்னா மேலும் மேலும் வளரக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதை மட்டும் நல்லபடியாக பயன்படுத்திங்க. இது பாருங்க, ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி என்ன நிலைமை இருக்காரு, லாபஸ்தானாதிபதி என்ன நிலைமை இருக்காரு, குடும்பஸ்தானாதிபதி என்ன நிலைமையில் இருக்காருன்னு பார்த்துட்டு செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பின்னடைவுங்கிறது எப்பவுமே கிடையாது. அதுக்கு மாதிரி நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டவர்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா புள்ளி ஓரமாக டீட்டெயிலாக நாங்கள் சொல்லக்கூடிய தயாராக இருக்கிறோம். நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டவர்களை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.